ஈராக் வான்பரப்பு மீது பறக்கும் போது அமெரிக்க விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதற்கு ஈராக்கில் உள்ள ஈரான் ஆதரவு பெற்ற போராளி குழு ஒன்று பொறுப்பேற்றுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அந்த குழு தனது டெலிகிராம் சேனலில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த தாக்குதலை உறுதிப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் தமது நாட்டின் இறையாண்மை மற்றும் வான்வெளியை பாதுகாப்பதற்காக KC-135 விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக குறித்த நாட்டின் குழு அறிக்கை வெளியிட்டுள்ளது. இதுகுறித்து மேலும் தெரிவிக்க வரும்போது அமெரிக்காவின் KC-135 எரிபொருள் நிரப்பு ராணுவ விமானம் ஈராக் மீது பறக்கும் போது காணாமல் போனதாகவும் இந்த விபத்து எதிரிகளின் தாக்குதல் காரணமாக ஏற்பட்டதல்ல என்றும் அமெரிக்க ராணுவம் முன்னர் தெரிவித்திருந்தது. இந்த சம்பவத்தில் 2 விமானங்களை உள்ளடக்கியது என்றும் நட்பு வான்வெளியில் நிகழ்ந்தது என்றும் அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு ஒன்று அறிக்கையில் தெரிவித்துள்ளது. ஒரு விமானம் மேற்கு ஈரானின் விபத்துக்குள்ளானது என்றும் 2வது விமானம் பாதுகாப்பு தரையிறங்கியது என்றும் விபத்துக்குள்ளான KC-135 எரிபொருள் நிரப்பு விமானத்தில் எத்தனை விமான சேவை உறுப்பினர்கள் இருந்தனர் என்பது குறித்து இதுவரை தகவல்கள் வெளியாகவில்லை என்றும் அமெரிக்கா தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.